வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வேறு எந்த ஊரில் இருந்தாலும் அந்தந்த பகுதியிலேயே ரேஷன் பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. இல்லம் தேடி ரேஷன் பொருள் திட்டத்தில் யாருக்கெல்லாம் உணவுப் பொருள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, எந்த நாளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க மற்றும் முகவரியை மாற்றாமல் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சரியான அளவில் விநியோகிப்பதில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதற்காக எடை தராசுடன் மின்னணு பில் மெஷின் இணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சரியான எடையில் பொருட்கள் கிடைப்பதை தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறை உறுதி செய்திருக்கிறது. இது தவிர இன்னும் பல முன்னோடி திட்டங்களையும் உணவுப் பொருள் வழங்கல் துறை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ரேஷன் கார்டு முகவரி மாற்றாமல் வேற ஊர்ல இருந்து ரேஷன் பொருள் வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா வெளியூர்களில் வசிப்பவர்கள் மாதந்தோறும் சொந்த ஊர்களுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வாங்க முடிவதில்லை. அவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது. இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ரேஷன் கார்டு முகவரி எல்லாம் மாற்ற தேவையில்லை. இதில் இருக்கும் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் பொருள் வாங்க விரும்பும் ரேஷன் கடை ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பொருள் வாங்கக்கூடிய கடை அடிப்படையான கடை என்றால் அந்த நியாய விலை கடையில் ரேஷன் பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்லும் பொழுது இருப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக நீங்க கூடுதலான தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1967 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னும் பல மக்களுக்கு தெரியாம இருக்கு. இந்த திட்டமானது தமிழ்நாட்டிலும் செயல்பாட்டில் இருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளியூர்களில் வசிப்பவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளிலேயே ரேஷன் பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு அலைச்சல் குறையும் மற்றும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரிலேயே சிரமமின்றி அனைத்து ரேஷன் பொருட்களையும் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்களிடத்தில் என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் இந்த கடையில் என்னால் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். மக்களே, இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை பயன்படுத்தி நீங்களும் ரேஷன் பொருட்கள் வாங்கியிருக்கீங்களா? இந்த திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.